Welcome to Mallika Badrinath's kitchen. Healthy food, tasty food. இது ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன ஸ்வீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. புத்தாண்டு மட்டும் இல்லைங்க, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு இல்லை, எந்த பண்டிகைக்குனாலும் இந்த ஒரு டிஷ் சூட்டபுளாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்னு சொல்கிறேன். சாக்லேட் ஜாமுன் குல்கந்து பாசந்தியில் புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரொம்ப சுலபமான முறையில் சொல்லித்தர போகிறேன். இப்போது முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலில் சாக்லேட் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள். சாக்லேட் ஜாமுன் இருக்குது, ரெடி மிக்ஸ், குலாப் ஜாமுன் பவுடர் 1 கப் அளவு, கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன், சிறிதளவு பால் மாவு பிசைவதற்கு, சர்க்கரை பாகு தயாரிக்க சர்க்கரை 1 கப், தேவையான அளவு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கண்டென்ஸ்ட் மில்க் 1/4 கப் அளவு, ரோஜா இதழ் குல்கந்து 1 டேபிள் ஸ்பூன், பன்னீர் சிறிதளவு, ரோஸ் வாட்டர், நன்றாக குறுக்கிய பால் 1/2 லிட்டர் அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ ரெடி மிக்ஸ் ஜாமுன் மிக்ஸில் வந்து எப்பவும் நம்ம வெறும் ஜாமுன் தான் பண்ணுறது பழக்கம். இதுவே வந்து கொக்கோ ஜாமுன் பண்ணிங்கன்னா, சாக்லேட் ஜாமுன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே பரிமாற விதத்தில் வந்து ஒரு ரபடி அப்படின்னு சொல்லுவாங்களே ஹிந்தியில், நம்ம பாசந்தி மாதிரி குறுக்கிய பால், அதுலேயே வந்து குல்கந்து சேர்த்து பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். முதல்ல வந்து இந்த 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பாகு இந்த சர்க்கரை முழுவதும் கரைஞ்சிட்டு அப்புறம் கொதிச்சிட்டு பிசுபிசுப்பான பதம் வரணும். நம்ம எப்போதும் பண்ணுற குலாப் ஜாமுன் மாதிரி தாங்க. சர்க்கரை முதல்ல கரையிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடணும். கரைஞ்சதுக்கப்புறம் அது கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்டெடியாக வெட்டிங்கன்னாக்க பிசுபிசுப்பான பதம் வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதில் என்னென்னாக்கா முக்கியம், நம்ம வந்து பொரிக்கிறப்ப குலாப் ஜாமுன் சூடாக இருக்கிறப்ப சூடான பாகில் போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாகும் சூடாக இருக்கணும், குலாப் ஜாமுன் சுட பொரிச்சு போடணும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப கோல்ட் சிரப்பில் போட்டிங்கன்னா உள்ளே டென்ட் ஆகிடும். அதே வந்து பொரிச்சு வச்சுட்டு அப்புறமா போட்டிங்கனாலும் சரி வராது. இப்போ முதல்ல கொதி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுனால உங்களுக்கு பாகு வந்துடும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பிசுபிசுப்பு வராது, கொஞ்சம் நேரம் ஆனால் தான் பிசுபிசுப்பு வரும். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைச்சிக்கலாம். இந்த ரெடி மிக்ஸ் குலாப் ஜாமுன் பவுடருங்க. இதை வந்து எப்போதுமே நம்ம சலிச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும். இதோட வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து ஒன்றா சலிச்சிக்கலாம். இது பாருங்கள், நல்லா கலந்துக்கலாம். இது சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்குதுங்க. இது நம்ம தொட்டு பார்க்கலாம் பிசுபிசுப்பு வந்ததான்னு சொல்லிட்டு. இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் பிசுபிசுப்பு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பாகு வந்து இறக்கி வச்சிட்டோங்க. இப்போ இது மாவு வந்து சலித்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு பிசைய போகிறேன். அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. இதில் பால் பவுடர் இருக்குது இல்லையா, அதனால் வந்து அதிகம் பிடிக்காது. அது ரொம்ப வந்து அழுத்தி பிசையக்கூடாதுங்க. நம்ம வந்து விரல் நுனியில் அது வந்து உடையாத அளவுக்கு பிசையணும். எப்போவுமே ஜாமுனுக்கெல்லாம் பிசைஞ்ச மாவு வந்து கொஞ்சம் சின்னதாக உருட்டிக்கலாம். பாருங்கள், அதிகமாக நான் பிசையலை, இந்த மாதிரி தான். இப்போ வந்து நான் மினி ஜாமுன் பண்ண போகிறேன். அதனால் வந்து குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு இப்போ நீல வாக்கில் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம சின்னதாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ உருட்டி வச்சதை இந்த சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாகு பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறப்ப மினி ஜாமுன், நம்ம வந்து மினி ஜாமுனை வந்து ஐஸ்கிரீமில் போட்டு கொடுக்கலாம், பாசந்தியில் போட்டு கொடுக்கலாம், ரபடி மாதிரி, அதாவது கொஞ்சம் பாசந்தியை தின்னாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரபடியில் போட்டு கொடுக்கலாம். அதே வந்து நான் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பன்னீர் சேர்த்து நம்மளோட ரோஜா பூனுடைய ஃப்ளேவர் மாதிரி குல்கந்து சேர்த்துட்டு கொடுக்க போகிறேன். இங்கே வந்து இது ரெடியாக இருக்குது.
அந்த ரபடிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த குறுக்கிய பால்னால் பாலை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா காய்ச்சினீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour இந்த மாதிரி கெட்டிப்பட்டுரும். இப்போ இதில் தேவையான அளவு இந்த பன்னீர் ரோஸ் வாட்டரோட கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன். இது தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதோடு வந்து குல்கந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குல்கந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். நம்ம எப்பவுமே வீட்டில் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ரோஜா இது குல்கந்து. இப்போ இதில் வந்து அதிகமான அளவுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்காது. அதனால் வந்து கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். பால் குறுக்கிறப்பே நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ஸ்வீட் ஆகிடும். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம ரெகுலர் குலாப் ஜாமுனுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா கலர் டார்க்காகிற வரைக்கும் பொரிப்போம். இப்போ நம்மளுக்கு அந்த கலர் தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஸ்ப்ளட்டரிங் சவுண்டை பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரொம்ப ஸ்ப்ளட்டர் ஆகாமல் இருக்கிறோம். ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் உள்பாகம். வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம சூடான பாகில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இது வெந்துடுச்சு. எடுத்துகிட்டு சூடான பாகில் போட்டுடலாம். இப்போ இது பாருங்கள், சாக்லேட் ஜாமுனை பொரிச்சிட்டு இந்த சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் இப்படி ஊறணுங்க. நம்மளுக்கு வந்து பரிமாறத்துக்கு முன்னால் கொஞ்சம் ஊறினாக்க அதுக்குள்ளே வந்து அந்த சர்க்கரை பாகு உள்ளே இழுத்துட்டு டேஸ்டியாக இருக்கும். இதை இப்படியே கூட பரிமாறலாம். இல்லைன்னா இன்னொரு விதம் எப்படின்னாக்கா நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த குல்கந்து சேர்த்த இந்த பிங்க் ரபடி ரெடிங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பரிமாறத்துக்கான கப்பில் வந்து தேவையான அளவு இந்த ரபடியை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த ஜாமுன் வந்து சிரப்புலேருந்து ஊறியதை எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் போடுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரிமாறினாக்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது பாதாம் பருப்பு மெலிசா சீவி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பிஸ்தா பருப்பு. இப்போ இது சாக்லேட் ஜாமுன் குல்கந்து பாசந்தியில் தயார். ரெடிமிக்ஸ் ஜாமுன் பேக்கெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. அதை வந்து குல்கந்து ரபடி, அதாவது குல்கந்து பாசந்தியில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நீங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு பண்டிகை நாட்களில் கொடுத்தீங்கன்னாக்க எல்லோரும் வந்து இன்னும் அதிகப்படியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து டயபெட்டிக் ஆப்ஷன் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த சர்க்கரை பாகுக்கு பதிலாக நீங்கள் டயபெட்டிக் சுகர் கிடைக்குது இல்லைங்களா, அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்க்கரை பாகு கிடைக்கும். இது பொரிச்சது அதில் போட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி பாசந்தி ரபடி பண்ணிக்கிட்டு அதில் கூட வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தர முடியும். நீங்கள் செய்கிறப்பே அதை பிரித்து எடுத்துகிட்டு அவங்களுக்காக டயபெட்டிக் சுகரில் பாகில் போட்டுக்கோங்க, டயபெட்டிக் இதில் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதாவது செயற்கை சர்க்கரையை உபயோகப்படுத்திட்டு பண்ணி கொடுக்கலாம். அவங்களும் வந்து ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாக்லேட் ஜாமுன் in pink rabri. To prepare chocolate jamun, we have to mix cocoa powder along with ready mix jamun powder. Sift it and then add very little milk to bind it. Prepare small balls, small elongated balls, and then deep fry in hot oil. We have to prepare sugar syrup by using 1 cup of sugar and 1 cup of water, depending upon the quantity what we use for the jamun mix. Boil the syrup till it becomes very sticky. Then take it out and keep it aside. It should be very hot. When you prepare the jamun, the hot jamun should be put in the hot syrup. Soak it for some time and keep aside. To prepare pink rabari, we have to condense the milk. You have to boil the milk in a broad vessel until it becomes half of its consistency. Switch it off. Either you can add sugar or condensed milk. Take it out and keep aside. Just before serving, you have to mix gulkand and very little pink color and rose water. Pour in a small glass dish. Top it with the jamun and little nuts. Your chocolate jamun Gulkand Rabri is ready.